வாருங்கள், இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். கூடுவோம், ஒரு வாழ்வை நீக்கிய அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அண்ணனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவருடைய தியாக பள்ளியாம் திருப்பலி நிறைவேற்றி குழுமியிருக்கின்றோம். நம்முடைய உள்ளங்களிலே இரண்டு வகையான எண்ணங்கள். ஒன்று, கடவுள் ஆரோக்கிய தாயின் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நான் நன்றி செலுத்த வேண்டும் என்ற மனநிலையோடும், தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அன்னையின் வழியாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பொது வாழ்விலும் நிலைத்து நீடித்திருக்க வேண்டும் என்று ஜெபிப்பதற்காகவும் இங்கே குழுமியிருக்கின்றோம். எனவே கடவுள் அன்னையின் வழியாக நம்முடைய நன்றி காணிக்கைகளை ஏற்று அன்னையின் வழியாக அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரும் திருத்தூதர்களின் ஆதரவை தந்து உம்முடைய திருவையை பாதுகாத்தருளும். அவர்கள் வழியாக இறையறிவின் தொடக்கத்தை பெற்றுக்கொண்ட திருவை அவர்கள் வழியாக இறுதி வரை விண்ணகருளின் வளர்ச்சி அடைவதாக உமோடு துயாவின் ஒன்றேப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28 இறைவசனம் 11 16 மேலும் 30 31 முடிய. சகோதர சகோதரிகளே, 3 மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் மால்தா தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம். அதில் மிதுன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது களச்சாந்தரியவை சார்ந்தது. நாங்கள் சீரக்கூர்ந்து துறைமுகத்தை அடைந்து அங்கு 3 நாள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து இரேகியு என்னும் இடத்தை அடைந்தோம். ஒரு நாள் அங்கு தங்கிய பின் தெற்கிலிருந்து காற்று வீசவே 2ஆம் நாள் புத்தியோலி என்னும் இடம் சேர்ந்தோம். அங்கு நாங்கள் சகோதர சகோதரிகளை கண்டோம். நாங்கள் அவர்களோடு 7 நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன் பின் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம். அங்குள்ள சகோதர சகோதரிகளில் எங்களை பற்றி கேள்வியுற்று அப்பியூ சந்தை 3 விடுதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள். பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். நாங்கள் ரோமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சி குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுவுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே
ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமுகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் தன் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். Alleluia, 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 Alleluia. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயுடைய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 22 33 வரை. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார்.
இயேசு உடனே தம் கைகளை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்று அன்னையாம் தாய் திருச்சபை திருத்தூதர்களான பேதுரு, பவுல் பேராலயங்களின் நேர்ந்தளிப்பு நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது. பிரியமானவர்களே, மாவீரன் நெப்போலியனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். படைகளை அதிகமாக கொண்டிருந்தவன், மிகவும் வீரம் கொண்டவன். அவருக்கு எதிராக வெல்லிங்டன் என்ற அரசன் போர் தொடுத்தான். அந்த போரிலே வெல்லிங்டனுடைய படைகள் தோற்று கொண்டிருந்தது. அப்பொழுது படை தளபதி அரசனிடம் வந்து, நம்முடைய படைகள் தோற்று கொண்டிருக்கின்றது, நிறைய பேர் இறந்து விட்டார்கள், தொடர்ந்து இந்த போரை நடத்தலாமா அல்லது நாம் உடன்படிக்கை செய்து கொண்டு சமரசம் செய்து கொண்டு போரிலிருந்து விலகிவிடலாமா என்று அந்த வெல்லிங்டன் அரசனுடைய படை தளபதி வெல்லிங்டனிடம் கேட்டான். அப்பொழுது அந்த அரசன் சொன்னான், நம்மிடம் படைப்பலம் குறைவு, ஆனால் நம்மிடம் இருக்கின்ற படை வீரர்களிடம் நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்து நாம் இந்த போரை நடத்துவோம், நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி படை தளபதியை ஊக்கப்படுத்தினார் வெல்லிங்டன் அரசன். படைபலம் குறைந்த அந்த வெல்லிங்டன் அரசனுடைய படையானது அந்த போரிலே வெற்றி பெற்றது. வாட்டர்லூ என்ற இடத்திலே நடந்த போரானது மாவீரன் நெப்போலியனை தோற்கடித்த ஒரு நிகழ்வாக வரலாற்றிலே பேசப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த போரினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் படைவீரர்களிடத்திலும் இருந்த ஆழ்ந்த நம்பிக்கை. நாம் குறைவாக இருந்தாலும் நம்மிடம் இருக்கின்ற அந்த நம்பிக்கையை வெல்லும் என்று அரசனிடமிருந்த அசைக்க முடியாத ஒரு உறுதித்தன்மை அந்த வெற்போரை வெற்றியில் கொண்டு சேர்த்தது என்று வரலாற்றிலே கூறுவார்கள். இன்று நாம் சிறப்பாக கொண்டாடுகின்ற தூய பேதுரு, பவுல் பேராலயங்களின் நேர்ந்தளிப்பு திருநாளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அன்னையாம் தாய் திருச்சபை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற மனநிலை இதுவாகத்தான் இருக்கின்றது. நாம் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நம்மால் கடவுளுடைய பிள்ளையாக வாழ முடியும், எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இன்றைய வாசகங்களும் இன்றைய திருநாளும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. பிரியமானவர்களே, ரோமையிலே மிகப்பெரிய பல்வேறு ஆலயங்கள் இருக்கின்றன. அதிலே குறிப்பிடத்தக்கது தூய பேதுருவினுடைய பேராலயமும் தூய பவுலினுடைய பேராலயமும். இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்ற பிறகு இயேசுனுடைய சீடர்கள் பல்வேறு தேசங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். தொடக்க காலத்திலே இயேசுனுடைய நற்செய்தியை அறிவித்த பொழுது அவ்வளவாக வரவேற்பு இல்லை. ஆட்சியாளர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவ்வாறு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை தொடக்க காலங்களிலே நிலவியது. அவ்வாறுதான் திருத்தூதர்களின் தலைவராக இருந்த பேதுரு பல்வேறு இடங்களுக்கு நற்செய்தியை அறிவித்து ரோமை தேசத்திற்கு சென்ற பொழுது அங்கு ஆண்டு வந்த நீரோ மன்னனால் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். கிறிஸ்து பிறந்து 64 ஆண்டுகள் கழித்து அந்த சூழ்நிலையிலே அவரை அடக்கம் செய்த இடத்திலே
தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒரு சிறிய ஆலயம் எழுப்பினார்கள். 83ஆம் ஆண்டு, கிறிஸ்து பிறந்து கிபி 83ஆம் ஆண்டு. இவ்வாறு இயேசுனுடைய நற்செய்தி பரவிக்கொண்டே இருந்தது. பல்வேறு மக்கள் அந்த கல்லறையிலே கட்டப்பட்ட அந்த சிற்றாலயத்திலே வந்து குவிந்து அவர்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். இவ்வாறு அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகின்ற ஒரு பக்தி முயற்சி வளர்ந்து கொண்டே இருந்த சமயத்திலே 351ஆம் ஆண்டு, அப்பொழுது கான்ஸ்டாண்டின் நோபல் என்ற பேரரசனால் அந்த இடத்திலிருந்த சிற்றாலயம் இடிக்கப்பட்டு பேராலயமாக கட்டி முடிக்கப்பட்டது. ஏனென்றால் முதலாக தாய் திருச்சபை ஏற்றுக்கொண்ட ரோமை அரசன் கான்ஸ்டாண்டின் நோபல், அவன் இத்தகைய ஒரு அருமையான சூழ்நிலையை கிறிஸ்து மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். இவ்வாறு அவர்களுடைய பக்தி முயற்சி வளர்ந்து கொண்டே இருந்தது. 1626ஆம் ஆண்டு அந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டு கடவுளுக்கு நேர்ந்தளிக்கப்பட்டது நவம்பர் மாதம் 18ஆம் தேதி. எனவேதான் நவம்பர் 18 இன்று நாம் இந்த தூய பேதுரு திருத்தலத்தினுடைய பேராலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு திருநாளை கொண்டாடுகின்றோம். இதே போல பவுலடியாருடைய வாழ்க்கை முறையும் பார்க்கின்ற பொழுது அவர் 62ஆம் ஆண்டு நீரோ மன்னனால் கொல்லப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுகின்றது. அவருக்கென்று அவர் இறந்த இடத்திலே 103ஆம் ஆண்டு சிற்றாலயம் கட்டப்பட்டது. 351ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபினால் அது பெரிய ஆலயமாக கட்டி முடிக்கப்பட்டது. பிறகு பல நூற்றாண்டுகள் கடந்த அந்த ஆலயத்தை 1854ஆம் ஆண்டு அதனை புதுப்பித்து அதனையும் நேர்ந்தளித்தார்கள் கடவுளுக்காக. இவ்வாறு திருச்சபையினுடைய 2 தூண்களாக கருதப்படுகின்ற பேதுரு, பவுல் இவர்களுக்காக கட்டியெழுப்பப்பட்ட ஆலயங்களை புனிதம் செய்து கடவுளுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளை நாம் இன்று சிறப்பித்து மகிழ்கின்றோம். எதற்காக தாய் திருச்சபை இந்த திருநாளை கொண்டாடுகின்றது? இதன் வழியாக தாய் திருச்சபை நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 காரணங்களுக்காக இந்த திருநாள் கொண்டாடப்படுகின்றது. இன்றைய வாசகங்களும் அந்த 2 காரணங்களை மையப்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்வை வாழ்வதற்கு நம்மிடம் தியாக நிறைந்த செயல்கள் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய திருநாளும் இன்றைய வாசகங்களும் முன்னிறுத்துகின்றன. பிரியமானவர்களே, நம்முடைய திருத்துதருடைய வாழ்க்கையையும் பார்க்கின்ற பொழுதும் சிறப்பாக திருச்சபையினுடைய தொடக்க காலத்திலே வாழ்ந்த ஆதிகால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுதும் இந்த 2 பண்புகள் தான் அவருடைய வாழ்க்கையை கடவுளுடைய வாழ்க்கையாக மாற்றியது. வேற்று தெய்வங்களை வணங்கி வந்த மக்கள், வேற்று வழிபாட்டு முறைகளை வாழ்ந்து வந்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். இரண்டாவதாக, அந்த நம்பிக்கையின் வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்கின்ற பொழுது அரசர்களாலும் அதிகாரிகளினாலும் துன்புறுத்தப்பட்ட பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக தியாகம் செய்தார்கள். இந்த 2ம் தான், வேறு எதுவுமே அவர்களை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றவில்லை. அவர்களுடைய பணமோ அவருடைய பதவியோ அவர்களிடமிருந்த செல்வமோ அவர்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவில்லை. மாறாக கடவுளை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை நிறைந்த வாழ்வு அவர்களை கடவுளிடம் சேர்த்தது. அவ்வாறு நம்பிக்கை நிறைந்த வாழ்வு வாழ்கின்ற பொழுது சந்தித்த சவால்கள், துன்பங்கள், வேதனைகள், மரணங்கள் அவர்களை கடவுளிடம் கொண்டு சேர்த்தது. இதுதான் கடவுள் நமக்கு சொல்லுகின்ற அருமையான செய்தியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றளவும் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு உரிய நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியாருடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கின்றோம். அவர் எவ்வாறு பல்வேறு இடங்களுக்கு சென்று போதித்தார் என்றும், அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை எப்படியாக இருந்தது என்றும், அவர் செல்வந்தராக இருந்தார். பவுலடியாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் யூத குலத்திலே பிறந்த மிகவும் கற்றுத்தேர்ந்த வசதி படைத்த ஒரு மனிதர். ஆனால் இயேசு மீது நம்பிக்கை கொண்டதனால் அவர் எல்லாவற்றையும் இழந்து ஒரு வாடகை வீட்டிலே குடியிருந்தார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். இவ்வாறு கடவுளுக்காக தன்னை தியாகம் செய்து கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்காக உயிரை கொடுத்த பவுலடியாருடைய முன்மாதிரியான வாழ்க்கை
நமக்கு பாடமாக கொடுக்கப்படுகின்றது. அதே போலதான் பேதுருடைய வாழ்க்கையும் பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்தை இயேசுவுக்காக விட்டு கடவுளிடம் பின்தொடர்ந்தார். நீ உன்னுடைய வலைகளை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கை முறையை விட்டுவிட்டு என்னை பின் செல் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் பின்தொடர்ந்தார். தியாகம் நிறைந்த வாழ்க்கையினால்தான் அவரால் கடவுளுடைய பிள்ளையாக மாற முடிந்தது. பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக வளர்ச்சி நிறைந்த இந்த வசதி படைத்த காலங்களிலே நாம் எதன் மீது நம்பிக்கை கொள்கின்றோம், எதற்காக தியாகம் செய்கின்றோம்? இதுதான் நாம் நமக்குள்ளாக கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. பல நேரங்களிலே நம்மை படைத்து பராமரிக்கின்ற இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. மாறாக உலக செல்வங்களின் மீதும் உலக பொருட்களின் மீதும் உலக பதவிகளின் மீதும் உலக பட்டங்களின் மீதும் வேற்று தெய்வங்களின் மீதும் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை பார்க்கின்றோம். அதனால்தான் உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை, அதனால்தான் உள்ளத்திலே மனநிறைவில்லை, அதனால்தான் உள்ளத்திலே ஒரு நிறைவு இல்லை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால்தான் பல்வேறு விதமான துன்பங்கள், வேதனைகள், சோதனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு என்னை படைத்து பராமரிக்கின்ற இயேசு ஒருவரால் மட்டுமே எனக்கு நிம்மதியை கொடுக்க முடியும், இயேசு ஒருவரால் மட்டுமே எனக்கு சுகம் கொடுக்க முடியும், இயேசு ஒருவரால் மட்டுமே என்னுடைய குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்று யார் ஒருவர் நம்பிக்கை நிறைந்த மனதோடு வாழ்கின்றார்களோ அவர்களே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதை இன்றைய திருநாளும் இன்றைய வாசகங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நாம் தியாகம் செய்ய வேண்டும். பல நேரங்களிலே நாம் சுயநலவாதிகளாகத்தான் இருக்கின்றோம். எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் கெட்டு போனாலும் பரவாயில்லை, அடுத்தவர்களிடமிருந்து பிடுங்கியாவது நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற மனநிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தியாகம் நிறைந்த வாழ்வை நாம் வாழ மறந்து விடுகின்றோம், மறுத்து விடுகின்றோம். அப்படி என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்காது, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான நல்ல சூழ்நிலையும் ஏற்படாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னை தெரசானுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தியாகம் செய்தாள். அதனால்தான் அவளால் ஒரு புனிதையாக, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பெண்மணியாக பல்வேறு தேசங்களும் பல்வேறு மொழி பேசுகின்ற மக்களும் பல்வேறு வழிபாட்டு முறைகளை கொண்ட மக்களும் போற்றுகின்ற ஒரு புனிதையாக அன்னை தெரசாவால் வாழ முடிகின்றது. காரணம், அவள் தன்னையும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் பிறருக்காக தியாகம் செய்தாள். எனவே தியாகம் நிறைந்த வாழ்வுதான் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டவருடைய வாழ்விற்கு இட்டுச் செல்ல முடியும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே அன்னையினுடைய ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். அன்னையிடமிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வேண்டுதல்களோடு இங்கு வந்திருக்கின்றோம். அன்னையானவள் நம்மிடம் கேட்கின்ற காணிக்கை, நீ நம்பிக்கை நிறைந்த மனதோடு வாழ், தியாகம் செய்கின்ற உள்ளத்தோடு வாழ், அதுவே நீ எனக்கு கொடுக்கின்ற காணிக்கை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்னையின் வழியாக. பழைய ஏற்பாட்டிலே இவ்வாறாக வாசிக்கின்றோம், உன்னுடைய எரிபலிகளும் உன்னுடைய நறுமண பலிகளும் எனக்கு அருவருப்பை ஊட்டுகின்றன, மாறாக உன்னிடமிருந்து கனிந்த உள்ளத்தை எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த கனிந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் அன்னையின் வழியாக நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நம்பிக்கை நிறைந்த அந்த உள்ளம், தியாகம் செய்கின்ற அந்த உள்ளத்தை நாம் கடவுளுக்கு அன்னையின் வழியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நாம் வேண்டி நிற்கின்ற விண்ணப்பங்கள், நாம் பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடு மன்றாட்டுகளோடு அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருப்போம், அனைத்தும் நிறைவேறும். எப்பொழுது என்றால் நாம் இயேசுவின் மீது மட்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், பிறருக்காக நம்மை தியாகம் செய்ய வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நாம் வேண்டி நிற்கின்ற விண்ணப்பங்களை காட்டிலும் பன்மடங்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அன்னையின் வழியாக நமக்கு கொடுப்பார் என்ற மனநிலையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் அன்னையின் வழியாக வாழ்த்து பெறுவாராக. ஆமேன். முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். எண்ணில் நீ வாழ, உன்னில் நான் மகிழ,
உவந்தே நான் வருகின்றேன். ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா, என் வாழ்வை பலியாகவே. ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா, என் வாழ்வை பலியாகவே. என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீ வாழ, உன்னில் நான் மகிழ, உவந்தே நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கையை ஒப்புக் கொடுத்து உம்முடைய கனிவன்பை வேண்டுகின்றோம். அதனால் பேதுரு பவுலினும் திருத்தூதர்களின் பணியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை எங்கள் இதயங்களில் நிறைவாக நிலை பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரை உம்முடைய மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம்முடைய புனித திருத்துதர் வழியாக என்றென்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தேன். ஆகவே வானகத் தூதர்கள் முதன்மகை வானகத் தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இருவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்பிற்கின்ற உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திரும் நின்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இந்த ஆலயத்திலே குழுமியிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த திருப்பள்ளியை ஊடகங்களின் வழியாக காணுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆரோக்கியத்தாயின் வழியாக ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் வழி ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கள் உகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் முன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாம். கிறிஸ்து இயேசு வழங்கும் நம்பிக்கை நிறைந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகுணவினால் ஓட்டம் பெற்ற முடை மக்கள் நாங்கள் பேதுரு பவுல் என்னும் திருத்துதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இத்திருத்துதர்களுடைய பாதுகாவலால் வழிநடத்த பெறும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராம். ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை இப்பேராலயத்தில் கூட இருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதையும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear Mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி
உங்கள் ஒருவரையும் குடும்பங்களையும் ஆரோக்கியத்தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராம். என்றும் மகிழ்ச்சியிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய தாய் வாழிய வாழியவே. இருள் நீரை உலகில் இறையொளி கொணர்ந்தால் வாழிய வாழியவே. வேளாங்கண்ணியில் கோயில் கொண்டார் பேரன்பாக